பக்தியோடு ஒரு மனதோடு பக்தியோடு சென்றிருக்கிறாய். ஆமா. என்னடா இது அரிசி மாவு கோலம். சரி, நான் என்னுடைய தாயாதி வெல்ல நான் ஒரே மனதோடு சென்று கொண்டிருக்கிறேன் கைலங்கிரிக்கு. உங்க தாயாதி வெல்ல வேண்டும் என்று. ஆமா. உனக்கு மேல் எனக்கு உண்மையாக எனக்கு மனதிலே பயங்கரமான கோபம் இருக்கிறது. ஓஹோ. ஏன்னா உன் தாயாதி இருக்காரு. துரியோதனன். அவன் காவல்காரர் இருக்கானே. மயிலாடுமலை கிருஷ்ணங்கிறானு. அவன் அஸ்தினாபுரத்து காவல்காரன். ரொம்ப நாளா எனக்கு ஆப்போசிட் வந்திருந்தவன் அவன் தான். இன்னைக்கு வரவே மாட்டேன்றான். அதனால அவனை வெல்லணும். நான் அவனை கொல்லேனி அவனை கொல்வேனி என்று சொல்லியிருக்கிறேன். இது என்னடா மந்திரம்? உனக்கு என்ன மந்திரம் உச்சரித்தார் வேதவியாச பகவான்? ஓம் நமோ நமச்சிவாயா அப்படி என்று உச்சரித்து சென்றால் போகக்கூடிய வழி இணைந்துவிடும். இந்த இழந்த காலத்துக்குள்ளே எனக்கு வழிவிடும். நம்ம இருவரும் தான் போவது. ஆமா. ஓம் நமோ நமச்சிவாய என்று உச்சரித்தால் அந்த காட்டினிலே வழி விளங்கிவிடும். திரும்பி பார்த்தால் வழியாகப்பட்டது மூடிவிடும் என்று உனக்கு உச்சரித்தார். எனக்கு என்னவென்று உச்சரிக்க தெரியுமா வேதவியாச பகவான்? மாண்ட பிணங்கள் அத்தனையும் உயிர் வாழக்கூடிய சக்தியை பெற்று வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட சக்தி. ஆமா. துண்டு குட்டு குரு கத்தனை வச்சு கத்துக்கணுங்களா? மாண்ட பிணங்களை அதாவது உயிர் பீச்சுன்னு சொல்றேன். இதான் பார்க்கலாம், பரிசோதித்து பார்க்க வேண்டும்.
சற்று நடந்தே வந்து விட்டோம். கைலாங்காடிக்கு போய் இரும்பு சாமான் எதுக்கானா கேஜி எங்க குமார் கார்லுக்குதா கைலாங்காடிக்கு கைலாங்காடிக்கு சொல்லிக்கிறாரு. நான் கைலாங்காடிக்கு போறேன். உமா பரமேஸ்வரன் பார்க்க போறாரா? உமா பரமேஸ்வரன் சவசவா புழு புழுவா பச்சை பச்சையா மஞ்ச மஞ்சா கைலாங்கரை சற்று தொலைவே இருக்கிறது. ஏற்றி பிடிச்சா மூணே என்னை தவிர வேறு யாரும் கிடையாது. நாம ரெண்டே பேர் தான். ஆமா. அப்படி இருக்க நேரத்திலே அவனே சிவனே என்று ஒரே மனபக்தியோடு செல்ல வேண்டும் அல்லவா? போசிட்டான். என்ன சொன்னா? அவனே சிவனே அரகரா என்று ஒரே மனதோடு செல்ல வேண்டும். நிச்சயமா. ஆமா, நிச்சயமா நிச்சயமா, சத்தியமா. சரி, ஒரு இப்ப உனக்கு எனக்கு ஒரு நிபந்தனை. என்ன? நாம் போகக்கூடியதோ அனந்த கானகம். நாம் போகக்கூடிய கானகம் அனந்த கானகம். நாம் போகும்போது சிவனே அவனே என்று நீ உச்சரித்தால் அத்தனையே விலகி போய் வழியாகப்பட்டது விடை பெற்று விடும். திரும்பி பார்த்தால் வழியாகப்பட்டது மூடிவிடும். நாம் போகக்கூடிய வழி. ஆமா. அப்பேற்பட்ட வழியிலே உன்னுடைய மனம் மாறுபட்டாலும் என்னுடைய மனம் மாறுபடாது. இதை பரிசோதித்து பார்ப்பேன். நிச்சயமாக பார்க்கலாமா? கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். ஏ சாந்தா ஏ பையா ஐயோ என்ன அழகுடா பாஸ்
டேய் டேய் என்னடா உங்க பாதை ஏய் கம்ப்ளைண்ட் என்ன பண்ணிரா என்ன புண்ணு 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 உதவாங்க தானே வரும் புண்ணு டேய் ஆ இப்போ வந்து அந்த பொண்ணு பார்த்தே இல்லையா அந்த பொண்ணு அழகா தான் இருந்துச்சு புஷ்டா அந்த பொண்ணு நீ கொஞ்சம் காட்டுறாடி ஏய் போடா டேய் கொஞ்சம் காட்டுறா நீ 10 மணில நான் பாதப்பட்டுங்கறேன் 10 மணில எவ்வளவு பாதை உனக்கு நீங்க நேரா வந்து கம்ப்ளைண்ட் கேளுங்க போடா டேய் டேய்டா டேய் கொஞ்சம் காட்டுறா டேய் சாந்தா என்னடா கொஞ்சம் காட்டுறாடி டேய் போடா டேய் அண்ணலடா டேய் அடப்பா டேய் காட்டுறா கொஞ்சம் ஐயோ ஏன் அண்ணன் தம்பில டேய் ஒரே முறை தான் காட்டுவேன் ஒரே முறை காட்டு ஆத்து அப்படியே போயிடணும் நான் போயிடுறேன் காட்டுறா எங்க ஓடி போய் காத்து நல்லா உள்ள ஒட்டிடும் சங்கர் தான் பண்ணிடலாம் கவுனியாட்டி புச்சுடா எங்க இது பொண்ணு புச்சா பார்த்து நல்லா ஓதுரு ஒட்டி கம்யூனிட்டி புச்சா பொண்ணு அவன் காத்தா பறந்து போட்டா நீ ஒரு துணியை பிடிச்சி வச்சுன்னு பொண்ணு பிடிச்சிருக்கிறா चलो மாமா ஒரே ஒரு கிஸ் குடுறி உங்க அப்பா அடிப்பாரா டேய் உங்க அப்பனை நான் பாத்துக்கிறேன் உங்க அப்பா எதுனா பாய்க்கு இருக்குதா சாராயம் தானே உங்க அப்பா ஒரு 5 லிட்டர் சாராயம் இங்க பக்கத்துல நம்ம பேரே இருக்குது உங்க அப்பா இங்க அழிங்கனிக்கு போயிட்டு ஒரு 5 லிட்டர் சாராயம் உங்க அப்பனை குத்துறேன் வாடி ஒரே ஒரு முத்தம் ஒரு அம்மா திட்டுமா டேய் மாமா என்ன பாய்க்குதா வெத்தலை பாய் தானே சோழிங்காரி போயிட்டு மார்க்கெட்ல ஒரு கவலி வெத்தலை வாங்கி வந்து குத்துறேன் உங்க அம்மாக்கு ஒரே ஒரு முத்தம் எங்க அண்ணன் கொஞ்சம் போடுவான் ஒன்னு அரைக்கிறானா ஒன்னு உங்க அண்ணன் அரைக்கிறானா உங்க அண்ணனுக்கு என்ன பாய் இருக்குதா என்ன பீரா அவனுக்கு ஒரு கேஸ் பீர் அரைக்கிறேன் வா ஒரே ஒரு முத்து முடியும் ஒன்னே ஒண்ணு ஐயா ஒண்ணு கூட அந்த பொண்ணு எப்படி மோசம் போட்ட மாதிரி இருக்குது இவன் பாட்டி பால் குச்சி மாதிரி இருக்கிறான் அந்த பொண்ணு தான் பிடிச்சா வராறா ஒருத்தான் எங்க அண்ணா அவன் எப்படி பிடிக்கிறான்னு மட்டும் பாடுறான்னு சொல்லுவான் சரி இந்த முறை மிஸ் ஆயிட்டா இந்த முறை நஷ்டம் அவர் ஒரு கை பார்த்து
நாயங்களா எங்க பொண்ணு எங்கப்பா குச்சி வச்சுக்கிற பொண்ணு எங்க போட்டுக்கிறா தூக்கி போட்டு வச்சுக்கிறேன் எங்க இங்கேயாவது போட்டு வச்சுக்கிறா நான் தூக்கி வந்துட்டா முதல்ல இன்னும் விடுறா இப்ப 45 2 ஊத்தனா போதும் சரி கவனிச்சிடுறேன் அது பொண்ணு தூக்கிடும் சரி இந்த ஒரு செகண்ட் ஏய் கம்மியாடியா எங்கடா அந்த பொண்ணை காணுங்க அந்த பொண்ணு நான் தான் புடிச்சேன் பிச்சு வர அப்படியே பொண்ணு இங்க வாங்க பொண்ணு வராது அது பார்த்தாதான் பொண்ணு வரும் பொண்ணு வருமா பொண்ணு வர சொல்லி இப்ப பாக்குறேன் நான் விடு 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 நான் எங்க வரணும் பொண்ணு சின்ன பையன் மின்னல் மாதிரி வரா மின்னல் மாதிரி போறான் உங்க வயசு பார்த்தாரு எங்க அண்ணன் கூட வச்சுக்கோ சரி இவன் ஆண்டு அனுபவிச்சுவேன் இவனுக்கு எல்லா நுணுக்கமும் தெரியும் அதனால அவனை கூட வச்சுன்னு 2 பேரும் சேர்ந்து பல போடுவோம் அண்ணா கொஞ்சம் உதவி பண்ணுண்ணா எனக்கு தெரிஞ்ச பையன் கொஞ்சம் முன்னுக்கு ஏற்றுக்கணும்ண்ணா போ கொஞ்சம் வா கிட்ட வா நான் சொல்றதை கேட்பியா நான் கேட்கறது குடிப்பியா 45 2 கொஞ்சம் போதும் நான் கேட்கறது குடிப்பியா நான் ஒன்னா தரேன் எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் சரி இரு பொண்ணு இல்ல அந்த பொண்ணு பிடிச்சி தரேன் உனக்கு நான் தரேன் காட்டுதெல்லாம் நான் கேட்கறத நீ கொடுக்கணும் சரி கண்டிப்பா உனக்கு கல்யாணம் ஆகிக்குதா எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகல போய் சொல்லாத ரெண்டு பொண்ணாடி தாண்டா 2 பொண்ணாடி நீ மச்சாச்சி உனக்குல ஆமா என் மச்சாச்சி உனக்குது அது பேர் என்ன என் மச்சாச்சி தானே கேட்டீங்களா சபாரண்டா ஐயோ அது வேணா பேர் நல்லா இருக்கு அது வேணவா சுமலாத்தா வச்ச உன் மச்சாச்சி பேரு ஆமா சுமலாத்தா எனக்கு கமலாத்தாவா தரதா இருந்தாக்கா உனக்கு நான் எல்லா ஹெல்ப்பும் பண்றேன் சரி உனக்கு தானே கண்டிப்பா கண்டிப்பா தரேன் எனக்கு இந்த பொண்ணு தான் போதும் சாந்தே இது மிஸ் பண்ணவே கூடாது சத்தியமா இல்ல மாய மந்திரமா போறாவா ஆமா விடவே கூடாது இந்த மாதிரி உம்மா மேல ஆனியா நானு இதுக்கு வந்துருவீங்க மாறி விட்டு போற மாதிரி கஷ்டப்பட்டவன் நானு எங்கன்னா ஒரே ஒரு ஊசி நேரம் இடம் கிடைக்க போகுது இதுக்கு வந்துருவீங்கடா 26 பேரும் என்னடா அநியாயமா இருக்குது கஷ்டப்பட்டுங்க சமத்த மூஞ்சி ஆடிப்போம் எனக்கு வேணா நீயே பாத்துக்க சூத்தல் தமுக்குதா புண்ணு நானு புடிச்சுவேன் ஆளுக்கு ஒரு பக்கம் எவனா ஏமாந்துக்கிறா பாரு
முன்னாடி நாத்தி பின்னாடி கொண்டாடு பாரு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடி வாடா. போயிந்தியா పోయింది మొత్తం. இந்த மாடு இப்படி ஒதுக்கிட்ட అమ్మ నా ముండా కొడక పోయిందిరా, పోయిందా దంచింది, విత్తనాలు రాలిపోయింది. కాదురా, నేను దాని దగ్గర పడింది, నాకు తెలుసు ఈ కష్టం. ஒரு புண்டு படி வைத்து விடாது படிப்பேன் சம்புத். కాదు, నేను వెనకాల గుర్రం తోలేట్టుగా తోలినా, అది దంచింది చూడు, విత్తనాలు మొత్తం రాలిపోయింది. కొంచెం అన్న ఉండి ఎత్తుకు ఏమో పెట్టుకుంటాను. అదే అదే మమ్మల్ని சேர்த்து பிடிச்சேன். புட்டு போட்டு போடுறா எல்லாருக்கும் 9 புண்ணு நான் கட்டிமா புடிச்சேன். சரி புண்ணு அது அடங்கலையே. இப்ப நம்ம கட்டிலாகப்பட்டுக்குதுரா, இது நம்ம கட்டிலாகப்பட்டுக்குது. உதவிடுற மாடு. கேளுங்கள் சபையார்களே, வரைந்து போகும். கேளுங்கள் சபையார்களே, இந்த அர்ஜுனன் தவநிலை மாய மோகினி சிற்றின்பம் பேரின்பம் என்று சொல்லக்கூடிய நாடகம். ஆமாங்க. இருந்தாலும் எங்களுக்கு புரியாது, எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லு. நீ கந்திரி சொல்ற அம்மா, அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், தந்தைமார்கள், பெற்ற பெரியவர்கள் இருந்தாலும் அடுத்தபடியாக ஆண்டவனாகிய கண்ணனாகப்பட்டவன் மோகினி அவதாரம் கொண்டு அர்ஜுனனாகப்பட்டவன் கற்பூர புத்தி உள்ளவன். ஒரு கல்லுக்கு சேலை கட்டியிருந்தாலும் அதை விலக்கி பார்க்கக்கூடிய குணம் படைத்தவன் அர்ஜுனன். இது ஆனா பெண்ணை என்று சொல்லக்கூடிய குணம் படைத்த அர்ஜுனன். காம பித்தனாகப்பட்டவன் அர்ஜுனன். ஆகையினாலே அவன் தபத்துக்கு முன்னிலையாக செல்கிறானா முக்கன் படைத்த உமா பரமனை கோரி என்று பரிசோதித்து பார்ப்பதற்காக ஆண்டவனாக விளங்கக்கூடிய எம்பெருமான் மாய மோகினியாக வந்திருக்கிறார். என்னடா இவங்க இப்படி அபாசமா பேசுறாங்க, அபாசமா செய்யறாங்கன்னு நீங்க மனசுல நினைச்சா கூட சரி, அது உங்களுக்கு தான் பாவம், எங்களுக்கு கிடையாது. நாங்க எங்க வழுத்து பொறுப்புக்காக ஆண்டவனாகிய கண்ணனும் தாயாக விளங்கக்கூடிய பாஞ்சாலை வேண்டிக் கொண்டு ஆடிக்கொண்டு வருகிறோம். ஆடாங்க. டேய், உனக்கு எந்த பக்கம் வேணும்? எனக்கு முன்ன பக்கம்டா. எனக்கு முன்ன பக்கம்டா. நீங்கவா? இது எனக்கு என்ன பயன் சரியா? பாத்துறேன்டா. எப்பா? எவ்வளோ காலையிலே குத்துறேன்டா. 10 நாளா கிருஷ்ணாபுரத்துல பார்த்தேன், ஒரு மூக்கு பொடி கூட வாங்கி தர மாட்டேன். நாளைக்கு முச்சிருந்தா கதையா. சரி வாடா, நீ பின்னாடி பக்கம். ஏன்னு நான் மாடு நோவ கஷ்டப்பட்டவன் நானு, மாடு விட்டு போற மாதிரி கஷ்டப்பட்டவன் நானு. சாப்பிட்டு எனக்கு தான் முன்னால. சரி, பேர் பாதியா பங்கு எடுத்துக்கலாம். பேர் பாதி. சரி, 2 கீ சரி. நீ என்ன பண்ற? உந்து மேல் பாகம், எந்த கீ பாகம். நான் சின்ன இரு, நீ பெரிய என்னோட பெரியதான். நீ என்னோட பெரிய நீதான பேர் பாகம். இப்ப இது மாத்திட்டாங்க 2014ல. ஐயோ, எப்பவுமே பெரிய மேல இருக்கிறேன்டா, சின்னவன் தான் கீழே. சரி ஆகட்டும். சரி, நான் கீழ் பாக்கத்துக்கிறேன்டா. எனக்கு இந்த கன்றாய பார்த்து ரொம்ப நாளாகி போச்சு. நீ மேல் பாக்கத்து. சரி ஆகட்டும். பாரு, இது மாடு நிக்கல, இது என்னடா பண்றது? சோனை காய்க்கணும். சோனை காய்க்கணும். உங்களுக்கு என்ன தெரியுமா? சரி, நீயே காய்ச்சிடு. இல்ல நான் காய்க்கிட்டா. சரி, நீ புடிவா, ஒதுக்காத புடிவா, எட்டிமா புடி. கபுக்குன்னு எட்டி ஒதுக்காது, உஷாராக்கணும். நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. அது என்ன பண்ணு தெரியுமா? அந்த மாடை அந்த கூடாது, அடிக்கிறது பெருசு. அது நல்லா திரும்பி நில்லு. இப்ப போத பாரு, நம்ம கட்டாகப்பட்டு விட்டு நம்ம கட்டு அது மாதிரி கட்டு. இப்ப பாரு,
நம்ம சொல்ற மாதிரி கேக்குதே இல்ல பாரு. மாமா அத போறான மாமா அத போறான மாமா அங்க எவ்வளவு போடுறவன் அங்க எங்க போடாதீங்க. யாருன்னா போறதா இருந்தா நேரம் இங்க வந்து போடுங்க. சொல்லு மண்மேலன் அது இருக்கிற பார்த்தா யாரு கேக்குறேன். ஓ மண்மேலனா மாமா மாமா ஐயோ மாமா என்ன சொல்றீங்க அந்த பொண்ணு என்ன சொல்லியா மன்மதன் போடுற கம்யூனிட்டி வந்து நேரா போட சொல்லு. நீ ஏமா சைடுல நின்னு அவனுக்கு அப்ப நீ டேய் டேய் மண்மதா டேய் வந்து போறதா நேரா போடு. மண்மதா டேய் மண்மதா மாமா மாமா நான் எப்படி இருக்கிறேன் மாமா. உண்மை முடியல மாமா. ஒரே பாஜா இருக்கிற மாமா ஒரே பாஜா இருக்கிற மாமா. நான் மாலை போட்டுக்கிறேன். நான் அந்த ஆள் கிடையாது. முண்டு மட்டும் பீஸ் போட்டுக்குது முதல்ல. யார் சொன்னதா? ஆளை பார்க்கும்போது தெரிஞ்சு என்ன ஆகாது போகுது. போய் போய் சாமி மாமா நான் கலியா சின்ன பொண்ணு மகராஜா சகல்படிக்கு 2 பேரும் ஆசைப்படுறீங்களா? அப்படி இல்ல. நாங்க எப்பவுமே ஒரே கிளாஸ்ல படிச்சிருக்கோம். என்ன கிளாஸ் படிச்சீங்களோ? இந்த நேரம் நான் எப்படி இருக்கிறேன்? எப்படி இருக்கிறேன்? எப்படியா இருக்கிறேன்? என்ன இருக்கிறேன்? உலகத்திலே எனக்கு என்ன? ஐயோ நான் குட்டி வச்சுக்கணுமே. என்னது இந்த சமாசாரத்தெல்லாம் எப்படின்னா வச்சுக்க கூடாது. என்ன நேரத்துல வச்சுக்கணும் தெரியுதா? எப்ப? அந்தி நேரம் இந்த வேலை வச்சுக்கிறேன். எப்பனா வச்சுக்கிறது கிடையாது. அப்படியா? ஆமா. அது மேல தூக்கி பிடிச்சிக்கினே அது கொஞ்சம் கை விடு. என்னால ஒண்ணும் முடியல. ஐயோ இந்த சமாசாரத்தெல்லாம் எனக்கு 2 கண்ணால பார்த்துட்டே கிடையாது. ஐயோ நீ வந்தான்னு கேட்டான். உதவாது இல்ல. எது ஏன் வந்த? இதுவா? இது எப்படியா கொண்டது எனக்கு தெரியுமா? நிச்சயமா எனக்கு தெரியும். எப்படின்ற? அதுவா? நிச்சயமா இத்தே சொல்லிட்டு போயிதுக்கா பாக்கணுமா இல்ல நான் ஏங்கணுமா சொல்லட்டுமா? இப்போ எனக்கு நீ உதவியோ உதவ மாட்டியா? சத்தியமா எங்க அம்மா மேல ஆணியா நான் எங்க அம்மால வச்சிருந்த மாதிரி நீ என்ன கேட்ட கம்மியாடி உங்க அம்மா நீ வச்சிருந்தா டேய் அம்மா மேல சத்தியமா சொன்னேன் கம்மியாடியா. நீ என்ன கேட்டாலும் உனக்கு என்ன வேலை செய்ய சொன்னாலும் நான் காத்துக்கிறேன். உனக்கு உதவுறேன். நான் என்ன வச்சுக்க பார்க்கலாம். ஐயோ வைக்க முடியாது. இது
அது பீஸ் பண்ணி ரைட்டுமா நடுவுல நான் நீட்ட வைக்குது ஆட்டின் மாதிரி போட்டுனுக்குது அதுல கை வச்சு ஆடிக்குது ஆமா மோய் கொள்ளமா ரொம்ப ஆசை போலக்குதுடா குழந்தைக்கு எங்கடா போனாலே துண்டு போட்டா என்ன அந்த மாதிரி பட்டா அதுல கல்லு தூக்கி போட்டுனுக்குதா இல்லையா ஒண்ணுமே தெரியல உனக்கு என்ன இந்த பொண்ணு எப்பவுமே வந்து எந்த பொருளை பார்த்தாலும் உடனே வந்து ஆசைப்படுறது இந்த பொண்ணுக்கு அதிகம். அடடே என்ன மனுஷனா பிறந்தா ஒரு 3 ஆசை இருக்கும். ஆமா ஆமா அதுல பொம்பளையே மனுஷி தானே. எதுனா ஆசை இருக்கும். மனுஷனா பிறந்தா என்ன ஆசை இருக்கும்? ஒரு 150 ரூபாய் ஆசை இருக்குமா? அதெல்லாம் இருக்காது. மண் ஆசை, பெண் ஆசை, பொருள் ஆசை. பொருள் ஆசை இது இல்லாத மனுஷனே கிடையாது. அதனால நீ கேளு அந்த பொம்பளை என்ன ஆசை இருக்குன்னு. ஏமா குள்ளமா குள்ளமா இந்த புதூர் மேடு மெயின் ரோடு இருக்குது இல்ல, அந்த மெயின் ரோடு ஓரமே ஒரு 100 ஏக்கரை உன் பேர் மேல எழுதி வைக்கிறேன். யார ஊம்பா? அதுவும் கிடையாதுடா. அதுவும் இல்லையா? சரி பொண்ணு ஆசை கேட்டு பாருமா. ஏமா ஓ இந்த சோனியா இருக்கு பாரு, ஜவுளி கடிங்க. அதுக்கு நகை கடிங்க. நகை கிடையாது, நகை கிடைக்குது பாருமா. அந்த நகை கட்டில ஒரு 100 சவரத்துல உனக்கு ஒட்டியான செஞ்சு போடுறேன். ஏந்துக்கோ. அதுவும் இல்ல, ஒருவேளை இப்படி இருக்கும். ஏமா நீ பாத்தியா ஒருத்தர அவரு ஓடுமா? ஓடுமா? இளம்போது போறாங்க இங்க போதுடா. சூப்பரான ஒரு ஆடவரை கொண்டு வந்துக்கிறேன். கண்டிப்பா காலையில 100 ரூபாய் கவனிச்சுறேன். ஒரு 150 ரூபாய் ஆப்பு கவனிக்கிறேன். ஆப்பு கவனிக்கிறேன். ரோட் ஓரம் புளி மரம் நிறைய இருக்குது, அதுல ஒண்ணு வெட்டி ஒரு ஆப்பு கவனிச்சுறேன். நீ இங்கே என் பக்கா வேலை பாத்துக்கிட்டே பாத்துக்கிறியா மாமா? மாமா அற்புதே மன்னோ
விடவே மாட்டேன். அவரு வீட்டுல இங்க வந்து உட்காந்துக்கிறாரு. நீ மாமா அப்படியே கொல்லாமா இவரியா வந்தாருங்க? அவரு நீ தான் அவரோட போய்க்கிற. நான் எங்க போறேன் எங்க வருது ஒண்ணுமே புரியல ஒண்ணுமே புரியல. நான் மேல இருக்குண்ணா கீ இருக்குண்ணா எதுவுமே புரியல மாமா. மாமா நான் எனக்கு கூட அப்படித்தமா இருக்குது. ஒண்ணு முடியல மாமா. ஐயோ ஐயோ ஐயம்மா ஏமா ஏமா ஐயோ ஐயோ ஒண்ணும் முடியல மாமா. என்ன எப்படி பாத்துக்கிறாங்க? ஜெயம் ஜெயம் மண்பாலே சொரிவமோ மதாத்தவம் புரிந்த மன்னறிவனோ அருமையில் கண்டனோ இந்த அடவினில் வந்த அரசறிவையாரோ இந்த பூவைக்கு சேர்ந்த புனிதறிவையாரோ இவர் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கிறார். ஆமா ஆமா மாணிக்கு தீபமா இருக்குமா இவரை பார்த்து ரொம்ப அழகா இருக்கிறாரு. மாணிக்கம் எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? எங்க? அதாவது நாகத்தின் கிட்ட இருக்கும். ஆமா பாம்பு கிட்ட இருக்கும். அது கிட்ட போய் நெருங்க முடியுமா? அதுல வீசுமே அங்க நெருங்க முடியாது. அது வேலைக்கு இவர் மாணிக்கு தீபமும் கிடையாது. கிடையாது. தனியிலே வாழக்கூடிய முருகன் பெருமாளா இருப்பாரா? ஒருவேளை யார் தெருத்துண்டு மேல முறுக்கு வைக்கிறானா? தேத்தன் மேல முருகன் எடுத்துக்கிறாரு. இப்ப சொன்னீங்களே தனியிலே வாழக்கூடிய முருகே பெருமானா இருப்பாரா? நீங்க வேற அந்த பொம்பளைங்க 2 பேர் இருக்கிறாங்களே, ஒருத்தரா இருந்தா கூட பரவாயில்ல, ஏமாத்திட்டு வந்துருவா. யாரு? பள்ளி தெய்வான 2 பொண்ணுங்க இல்ல? பொண்ணுங்களா? அவங்க பொண்ணுங்க தான் அதுங்க. அவங்க விடுவாங்களா? அவங்க விட மாட்டாங்க. அதே முகமே நடத்த உமாமையேஸ்வரன் அவரா இருப்புமா? யாரு? சிவனா? பார்வதி பக்கத்துல இருக்கிறா. பார்வதி இல்லாம அந்த பொம்பளை எங்கன்னா அப்படி போச்சுன்னா கூட தலையிலேயே கங்கா தேவி வச்சுக்கிறா. தெரியாத குச்சி அவங்க விடுவாங்களா? சரி இருந்தாலும் ஒருவேளை திருப்பதியிலே வாழக்கூடிய வெங்கடேஸ்வரமா இருப்பாரா? அவரும் 2 வச்சுக்கிறாரு. நாங்க மங்கடிக்கணும். அந்த பொம்பளைக்கு விடுவாங்களா? அவர் இருக்க மாட்டாரு. அப்ப இவர் யாரா இருக்கும்? நானே கேட்கிறேன். இந்த இருந்துள்ள காலத்தில் எங்க வரே உன்னுடைய பெயர் என்ன விளக்கம் என சொல்லி பார்க்கலாம்.
காசிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அதாவது யாரோ ஒருத்தன் வந்து அவன் கஷ்டத்தை அவன் கர்மத்தை தொலைக்கலான்னு காசிக்கு போறான். போகின்றான். அப்படி போயிட்டு அந்த காசிக்கு போயிட்டு முழுகி வரும்போது திரும்பி பார்த்தால் அவனுடைய கர்மங்கள் அனைத்துமே பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறது. அது போன்று நானோ கைலாயருக்கு சென்று கொண்ட நேரத்திலே உன்னுடைய தாயாதிகளை வெல்ல வேண்டும், உன்னுடைய சத்ராதிகளை வெல்ல வேண்டும், நான் ஒரே மனதோடு சென்று கொண்டிருக்கிறேன். சரி, கைலாயகிரி சற்று தொலைவே இருக்கின்றது. என் வீணால் கண்டேன், மிகமெல்லாம் மோகம் கொண்டேன். என்னை தடவி அணைத்து என் தாகம் அதை காசிக்கு வடகிரி சென்று பரமனை குறித்து நானோ தவறு செய்த சென்று கொண்டிருக்கிறேன். சென்று கொண்டிருக்கிறேன். என்னை தடுத்தன வழி மலைக்காதே தாயே. என்ன சொல்லிட்டாரு பாத்தியா? எனக்கு நீ தாய் போலாக வேண்டும். பிடிக்கிறதே ஒரு வெறித்தனமா பிடிக்கிற முடியல. முடியல செத்து பிடிக்கலாம். ஐயோ நீ அவர் என்ன கூப்பிடுற? தாய் தாய். நான் அவருக்கு தாய். அவர் என்ன வேணும் எனக்கு? தாய் என்ன புள்ள மகன். மகனே ஏத்துக்கிறேன். அதாவது ஒரு மகனுக்கு என்ன கொடுப்பாங்க? குழந்தைக்கு பசி அடிச்சுன்னா பால் கொடுப்பாங்க. அதான் பால் தான் குடி சொல்றேன். மகன் போல ஏத்துக்கிறேன். ஐயா செல்வதற்கு வெகு தூரம் இருக்கிறது கைலங்கிரி. அதனால ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். நீங்க பால் சாப்பிட்டுருங்க. சரியா நீ குடு குடுக்கையா பால் அசின் பால். நித்தாயன மகன் சம்மதமே சோதே
ஆனா ஒரு முத்தமா தான் குத்துறப்பா. மாலை போடலன்னா உன்னை கந்தல் ஆகி போடுவேன். அந்த மாலை தான் கேட்டுது. ஜெய் ஆச்சுனையா. கம்யூனிட்டி கிஸ்டா ஃபைனான்ஸ் காட்டினே 10000 பாரு மொத்தத்துக்கு 1000 ரூபாவா? ஆனா டைம்க்கு ஏத்த மாதிரி பேசுறேன் நீ டை. அம்மா முக்கியதாரோ மெல்லே சிவன் தந்தனே லாவே சிவன் தந்தனே லாவே அம்மா முக்கியதாரோ சம்பந்தமெல்லாம் இங்க செல்லாது. இப்ப நான் சண்டிகை வந்துக்கிறேன். செல்லாது ஜம்மமெல்லாம் செல்லாது. நான் சண்டிகை வந்து செல்லாது. நீங்க ஐயா சண்டிகை வரல ஐயா. நான் சண்டிகை வரல. நான் சண்டிகை முத்துனா செல்லாது என்று சொல்றீங்களா? அது செல்லாது. என்ன கேட்டா நான் குத்துருவேன். நீயே கொடுறா. என்ன கேட்டா நான் கொடுப்பேன். ஃபைனான்ஸ் கட்டணுமா குடும்பம் அவன் கூட நான் முத்து கொடுத்தா. நான் முத்து கொடுத்தா. அது மூஞ்சி சரியில்லையே. அவர் மூஞ்சா முக்கியம் என்னத்துக்கு எழுந்து வந்து இந்த பேச்ச நீ சொல்ல மாட்டா
கானகம். இதுவோ இழந்த கானகம். ஹே, நாம் சென்று கொண்ட நேரத்திலே ஹே, அரகரா சிவனே அவனே என்றார். ஓம் நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய உச்சரித்தால் நமக்கு அப்படியே வழிவிட்டுக் கொண்டிருக்கிறது. திரும்பி பார்த்தால் அனைத்துமே மூடிக்கொண்டே வருகிறது. அப்படி இழந்த கானகத்துக்குள்ளே ஹே, ஏதோ ஒரு புல்லாங்குழல் சத்தம் கேட்கிறது. கேட்கிறது. யார் வருவாங்க பார்க்கலாம். சரி, சிறப்பு பார்க்கலாம். வந்திருப்பார் யார் என்று உனக்கு தெரியும். உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கருடன் ஏன் தாமதமா வந்துங்கிற? எங்க யாராவது இருக்குமே அது. நான் மாமிசம் பூசிப்பதற்கு சென்று அது என்னுடைய வாகனால பொசிக்காது. நான் பீகத்தை எதை வேண்டும் என்றாலும் பூசிப்பேன். நீ காலையில அதான் பொசிப்பேன். ஆமா, தெரியும். சரி, பதியும் பக்தியும் நீதியும் நேர்மையும் கடைபிடித்தவர்கள் என் அத்தை கந்தமாதேவி கர்ப்பத்திலே பிறந்தவர்கள் பாண்டவர். பாண்டவருக்கு நான் ஒரு சகாய புருஷனாக இருந்து இந்த தோபர யுகத்திலே கண்ணனாக பிறந்தேன். ஏன் கண்ணனாக பிறந்தேன், எதற்காக பிறந்தேன் என்று முழுமையாக தெரிவிக்கின்றேன். இருந்தாலும் மாதவா, இந்த நேரத்திலே இந்த இருந்துள்ள கணத்துக்கு ஏன் புறப்பட்டு அந்த கரத்தடிதான் பஞ்சம் என்று சொல்லக்கூடிய பாண்டவர்கள் பெருமையோடு புகையோடு இந்திர பிரசத்தை ஆண்டார்கள். ஆமா, முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது காண முடியாது. அப்படி பாண்டவரை வஞ்சிக்க வேண்டும் என்று மனதிலே பொறாம எண்ணினான் தெரியும். பாண்டவரை மெல்ல மத வரவழைத்து சூதுமுனியிலே நிறுத்தி பாண்டவருடைய நாடு நகரம் கஜம் ஏன சேனையெல்லாம் பறித்து விட்டான். அதோடு விடாமல் படிக்கு பாண்டவர்களே, நீங்கள் சூதுமுனியில இழந்த நாட்டை நீங்கள் மீண்டும் பெற வேண்டும் என்றால் 12-1-13 கானகத்திலே கழித்து வந்தால் உங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை கொடுப்பதாக பெரியோர்கள் முன்பதாக திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். பாண்டவர்கள் தினந்தோறும் என்னை நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். உங்களை நினைக்காத நாளே இருக்காது. ஆகையால் கானகத்திலே இருக்கும் போது வேதத்துக்கு வித்தாக விளங்கக்கூடிய வியாச பகவான் தோன்றியிருக்கின்றார். ஆமா, பாண்டவர்களே, நீங்கள் இந்திர பிரசத்திலே பெருமையோடு புகையோடு இருந்தீர்கள். இந்திர பிரசத்தை விட்டு இந்த கானகம் வந்த காரணம் என்று கேட்க அவர் நடந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பாண்டவர்களே, நீங்கள் சூதுமொழி நாட்டை 12-13 கழித்து வந்தாலும் உங்களை நாடு தர யுத்தம் செய்துதான் நீங்க நாட பெற வேண்டும் என்று வியாச பகவான் சொல்லியிருக்கிறார். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பாண்டவர் கேட்க முக்கன் படுத்த உமா மகேஸ்வரன் கரத்திலே இருக்கும் எயில் பாசுபதாதனும் அக்னியணியை பெற்று வந்தார் தாயாயை வென்று சுலபமாக நாட்டாளலாம் என்று வியாச பகவான் சொல்ல அவர் கரத்திலே இருக்கும் எயில் பாசுபதாதனும் அக்னிகளை யார் பெற்று வர முடியும் என்று கேட்ட அதற்கு வியாச பகவான் சொல்லியிருக்கிறார், உங்கள் ஐவரிலே உணர்வுள்ள விஜயன் அவன் கங்கானம் கட்டிக்கொண்டு கைலாய மலைக்கு சென்று அவன் ஒருவன் தான் தவத்துக்குரியவன் என்று வியாச பகவான் சொல்ல இந்த நேரத்திலே பாண்டவரே நடிப்பிருந்த பார்த்திபன் ஒரே மனதாக போய்க் கொண்டிருக்கின்றான். ஆமா, அவன் நினைக்காதே இருக்க மாட்டான். உங்களை நினைக்காம தினத்திலே உங்களை நினைக்காமல் போய்க் கொண்டிருக்கின்றான். அது இருக்கு நேரத்திலே என் புல்லாங்கு
வைத்து வாசிக்கிறீங்க. திரும்பி வருவா பிறகு பார்க்கலாம். ஐயா புல்லாங்குழல் ஓசையாகப்பட்டது சற்று தொலைவே கிட்டவே கேட்குது. நெருங்கி விட்டது. யாருன்னு பார்க்கலாம். நீ வாழி மைத்தூடு என்னுடைய கிருபையாலே நீங்கள் ஐவரும் ஐவர் குற்றபாட்சாலியும் ஆறுவேரும் நீங்கள் பெருமையோடு புகையோடு வாழ வேண்டும். உனக்கு வந்ததுவே என்னுடைய நல்லாசை முடிவையாக தந்திருக்கிறேன். நீ என்ன ஒரே மனதோடு பக்தியோடு அரகரா அவனே சிவனே என்று கைலகிரிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். இந்த இழந்த காலகத்துக்குள்ளே நான் போகும்போது பார்த்தால் அத்தனை மூடிக்கொண்டிருக்கிறேன். இந்த இழந்த காலகத்துக்குள்ளே ஆமா இப்போ வந்திருக்கிறல்லவா, இதுக்கு முன்னாடி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கு மாமா. ஏன் எவ்வளவு ஒரு ஜெகன்மோகினியாகப்பட்ட பெண்மொழி என்னை படைத்து படாத கஷ்டம் படாத தொந்தரவு. இந்த நேரத்துக்கு நாங்க கைலாங்கடிக்கே போய் வந்துருப்போம். கைலாங்கிரி அங்கேயே போயிட்டு நேற்றுக்கு பாசி 2 வாங்கி வந்துருப்போம். அதுனா பாசு பதாஸ்திரம் பாசு பதாஸ்திரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. வாங்கி அப்போ சண்டை கூட போட்டு வந்திருப்போம். உன்ன கூட படாத பாடுபட்டாய். ஐயோ கொஞ்சமா நஞ்சுமா எங்க கேள்றாங்க. அந்த அதான் ஜெகன்மோகினி எந்த திசையாக போயிருக்கா? இந்த பக்கம் தான் போச்சு. இப்போதே சென்று கரத்திலே இருக்க சக்கரனை விடுத்து அந்த ஜெகன்மோகினியை ஜெபித்து வருகிறேன். மாமா சக்கரத்தை விடுறாங்களா? சக்கரத்தை விட போறாங்க. மாமா நீ அங்க சுத்தி எங்க விட சக்கரம் நீங்க அந்த சக்கரத்தை விட்டீங்கன்னா அந்த சக்கரம் அங்க சுத்தி இங்க சுத்தி கழுத்துக்கு தான் வருமா? அந்த பெண்மாழியே நீ வந்ததை வந்து இந்த போட்டு மாமா அதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கையிலும் வலிங்க தெரியுமா? இந்த அவதாரம் ஒரு நேரத்திலே பத்மாசுரனை ஒழிக்க வேண்டும் என்று ஜெகன்மோகினி அவதாரம் எடுத்து அப்ப பார்த்தாங்க ராதா ருக்மணி. சாமி ஒரு நேரத்திலே பெண்ணுருவம் எடுத்திருக்கிறாயாமே, அவ்வளவு அழகா இருக்குதாமே, அந்த பெண்ணுருவத்தை எடு சுவாமி வந்து கேட்டாங்க. அதனால பெண்ணுருவத்தை எடுத்து காட்டினாங்க. ஆமா அதே சாக்கா இங்க வந்து இவரு தொந்தரவு பண்ணி வந்தது வந்த மாமா இது ராதா, இது கம்பூல், அது ருக்மணி, இது கம்பூல் ருக்மணி. இது இதுதான் 12,000 கோபியத்துல போட்டு என்ன அழகு பார்த்தாங்க. அதான் 12,000 கோபிச்சிருக்காங்க, ஆளுக்கு ஒண்ணு போட்டு என்ன அழகு பார்த்தாங்க. ஜாக்கெட் கூட. ஆமா அந்த வாபுட்டியா வாபுட்டின்னா வாபுட்டியா அந்த இட்லி துணி. ஆனா இட்லி துணி இல்ல கோபியத்துலாம் போட்டாங்க எனக்கு. எல்லாருக்கும் ஒண்ணு ஆனா ஒண்ணு நீங்க வேஸ்ட்ல மட்டும் எல்லாத்துக்கும் ஒண்ணு எடுக்கல. கொட்டாயில் கூட எல்லாத்துக்கும் ஒண்ணு தான் எடுத்து போட்டு வந்துருங்க. சொந்தமா வாங்கல துட்டு. இதெல்லாம் என்னுடைய நீலகை. எல்லாருக்கும் போட்டாட்டி போல குட்டிக்குது. என்னுடைய விளையாட்டு இதெல்லாம் ஒரு நீலகை. டிப்பு இல்லாத யாவறீங்க இப்படி இருக்குது. வீட்டுல பத்திரமா வச்சுக்கீங்க.
உனக்கு சொல்லாதது எங்கள் தவறுதான் மாமா. எப்படி என்றால் உன்னை ஏன் இந்த பெண் உருவத்தை எடுத்து வந்தேன் என்றால் நீ கல்லுக்கு ஜால கட்டி இருந்தாய், இது ஆணா பெண்ணா என்று பார்க்கக்கூடிய குணம். அதனாலே நீ ஒரே மனதாக போகிறாயா இல்லையா? உன் தவத்தை நான் சோதித்து பார்த்தேன். எட்ட கூட நெருங்க முடியலப்பா, தவத்துக்குரியவன் நீதான். அதனால தான் உன் பெண் உருவத்தை உன்னுடைய பார்த்தேன், கிட்ட கூட நெருங்க முடியலப்பா. நீயோ நீ போகின்ற ஒரே மனதாக போகும்போது என்னை போல் யாராவது பெண்வாழிகள் வந்து உன்னை தவத்தை கெடுத்தாலும் கெடுப்பார்கள். அதையெல்லாம் மனதிலே வைக்காமல் படிக்கு ஒரே மனதாக சென்று முக்கன் படைத்த உமா மகேசன் கரத்திலே இருக்க எயில் பாசுபதத்தும் அக்னி அணியை பெற்று வந்து தாயாதி வென்று சுலபமாக பழையபடி ஆண்டவர்கள் புறப்பட்டு வாங்கப்பா.